மக்களே, வெல்கம் டு Prema's Culinary. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சாஃப்ட்டான கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அடுத்தடுத்து வர்றதுனால நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கொழுக்கட்டை ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு சாஃப்டாக எப்படி ஒரு கொழுக்கட்டை மாவு எப்படி ஒரு சாஃப்டாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த கொழுக்கட்டைக்கான ஃபில்லிங் பூரணம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற கொழுக்கட்டையோட ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் அனில் இடியாப்பம் மாவு யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த அனில் பிராண்ட் இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவோட பேக்கெட்டு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிக்கிங்க. அந்த பேக்கெட்டில் சால்ட்டு சேர்த்துருக்கா சேர்க்கலையான்னு செக் பண்ணிக்கிங்க. சால்ட்டு சேர்த்துருந்ததுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த அனில் இடியாப்பம் மாவில் சால்ட்டு சேர்க்கல, அதனால நான் இன்றைக்கி சால்ட் சேர்த்து பண்ண போகிறேன். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம் வீடியோ. இன்றைக்கி இந்த அனில் மாவில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த இடியாப்பம் மாவு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த இடியாப்பம் மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட வந்துச்சுன்னா இது மாவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சில மாவில் மாய்ஸ்சர் இருக்கும், அதனால் நம்ம வறுக்கணும். இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் போட முடிஞ்சிச்சுன்னா இதில் மாய்ஸ்சர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, டைரெக்டாக மாவை சேர்க்கலாம். இப்போ 1 கப்பு நம்ம இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறதுனால நான் இதால் 2 கப்பு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அதில் 1 கப்பு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 கப்பு தண்ணியை நான் பாயில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடுறேன், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ என்னென்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிச்சு பபிள்ஸ் நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் இந்த தண்ணியை நம்ம நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம். சில சமயம் நம்ம அவசரத்தில் என்ன பண்ணிடுவோம்னா இந்த பாயிலிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மாவை இதில் சேர்த்துருவோம். அதனால தான் உங்களுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் உங்களுக்கு கிராக் வரும். இல்லைன்னா மாவு நல்லா ஹார்ட் ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் ஒரு பக்கம் கிளறி விட்டுருங்க மாவை. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இதோட பின்னாடி ஏதாவது ஒரு கரண்டியோட பின்பக்கத்தால் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஈரத்துணி மேலே போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாவை நம்ம எடுக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நம்ம டச் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. இந்த துணியை எடுத்துடலாம். ரொம்ப போட்டு பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசையணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நல்ல ஹாட்டில் வாட்டர்லாம் ஊற்றி நல்லா போட்டிருக்கிறதுனால இது நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக இருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. ஸோ நம்ம இப்போ கொழுக்கட்டைக்கு பூரணம் பண்ணிடலாம். அதே ஈரத்துணியில் மாவு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மாவு ட்ரை ஆகிடும். 1/2 கப்பு கடலைப்பருப்பை நான் ஒரு 2 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வேக வைக்கும் போது ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணணும், என்னென்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் நல்லா குக்கானோன்னு இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. நம்ம பூர்ணம் கிளறும் போது இது தண்ணியோடு இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இந்த பூர்ணம் திக்காகிறதுக்கு. தண்ணி வேக வச்சுட்டு கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பூர்ணம் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு ரெடி. நம்ம எப்படி பூர்ணம் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது பாருங்கள் நல்லா மஸ்டாச்சு கையாலேயே. இதை நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறதுனால 1/2 கப்பு வெல்லம் நான் சேர்க்குறேன். இது கடலைப்பருப்போடு சேரும் போது என்னன்னா வெல்லம் தானாகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா வெல்லம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துடலாம். இதில் பூர்ணத்தில் மாய்ஸ்சர் இருக்கும் போது, அதாவது தண்ணியாக இருக்கும் போது நம்ம தேங்காவை சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் இந்த பூர்ணம் கெட்டியாகிறதுக்கு. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி இது திக்கானதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காவை சேர்க்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், பூர்ணம் எவ்வளோ திக்காகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி திக்காகணும். ஒன்ஸ் இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் நான் துருவின தேங்காய் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறதுனால 1/2 கப்பு வெல்லம் போட்டேன். அதே மாதிரி 1/2 கப்பு தேங்காய் போடுறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பூர்ணம் ரெடி. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சி வச்சு கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ அந்த சைட்லாம் அந்த இம்ப்ரெஷன் வந்து இந்த மாவில் படுற மாதிரி நல்லா அதில் சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை, இதை வந்து இது உள்ளே போட்டுருவோம். அப்புறம் வந்து இது இந்த இன்னொரு கொஞ்சம் மாவு எடுத்து இதை சீல் பண்ணிட வேண்டியதுதான். பண்ணிட்டு இதையும் நல்லா அமுக்கி விட்டுறலாம் உள்ள. ஸோ உங்கள்கிட்ட மோல்டே இல்லைன்னா, அதாவது எந்த விதமான அச்சும் இல்லைன்னா, ஜஸ்ட்டு வந்து மாவில் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ நான் பாருங்கள் ஒரு சின்ன பவுல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தின்னாக முடிஞ்ச அளவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தின்னாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும். இந்த பாருங்கள் நான் அந்த ஒரு பவுல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த பூரணத்தை நான் அதை வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த கார்னர்ஸ்லாம் அப்படியே நீங்கள் கேதர் பண்ணிக்கிங்க. கேதர் பண்ணிவிட்டு இதை அப்படியே பிடிச்சிருங்க. அவ்வளோதான். நீங்கள் கேதர் பண்ணதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மோல்டு இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது மாதிரி நம்ம ரிமைனிங் மாவையும் கொழுக்கட்டை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இட்லி பானை கீழே தண்ணி சூடு பண்ணிவிட்டேன். மேலே வந்து நான் துணி போட்டு வச்சுருக்கேன் இட்லி பானையில். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டீமர் எது இருந்தாலும் அந்த ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணிக்கிங்க. கொழுக்கட்டையை அடிக்கிட்டேன். இதில் நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி இதை ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது வந்து ஸ்டீம் ஆகிறதுக்கு. ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி. இன்கேஸ் வந்து நம்ம பண்ண பூர்ணம் வந்து வாட்டரியாக போயிடுச்சுன்னா, நம்ம தண்ணி கொஞ்சம் சில சமயத்தில் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கலாம். அதனால் வந்து பூர்ணம் வந்து வாட்டரியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் கடலை மாவு இல்லைனா வந்து பொட்டுக்கடலை மாவு அதை தூவிட்டிங்கன்னா பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாகிடும். இப்போ நீங்கள் பண்ண பூர்ணம் லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பூர்ணத்தை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கீழே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னாக்க 1 or 2 days தான் நம்ம வந்து அதை வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் அந்த நம்ம பூர்ணத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Prema Aravindhan. Bye.